மதுரையை தொடர்ந்து தற்போது திருப்பூரில் இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் கைதாகி இருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தற்போது கைதாகி இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்து முன்னணி மாநில தலைவர் கைதாகி இருக்கிறார். திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். மதுரையை தொடர்ந்து திருப்பூரிலும் இந்து முன்னணியினர் போராடி இருக்கிறார்கள். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்து முன்னணியினரால் திருப்பூர் தாராபுரம் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு திருப்பூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன். இந்து முன்னணியினரால் தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைவர் கைதாகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தரவுகள் விரிவாக குறிப்பிடலாம். வணக்கம் சூர்யா. திருப்பூர்ல இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைதை கண்டித்து திருப்பூர் தாராபுரம் சாலையில சந்திராபுரம் பிரிவு பகுதியில இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள் இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் தீக்குளிக்க முயன்றதாலும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாலும் அந்த தாராபுரம் சாலையில ஒரு பரபரப்பு காணப்பட்டது. அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய தொடர்பாக இன்னைக்கு அந்த கோயிலினுடைய முன்பு இந்து முன்னணி அமைப்பினர் அறப்போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. இந்த நிலையில மதுரையில நேற்றும் இன்றும் 2 தினங்கள் அதாவது 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. இதனால கோயில் முன்பு போராட்டம் நடைபெறாத ஒரு சூழ்நிலையில அதையும் மீறி இன்னைக்கு தடையை மீறி திருப்பூர் முதல் மதுரை திருப்பரங்குன்றம் வரை ஊர்வலமாக செல்ல திட்டமிட்டு இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தலைமையில திருப்பூர்ல இருந்து புறப்பட 200க்கும் மேற்பட்டவர்கள் சந்திராபுரம் பிரிவு பகுதியில் தயாரா இருந்தாங்க. இதனை அறிந்த திருப்பூர் மாநகர காவல்துறையினர் மாநில தலைவரை கைது பண்ணதை தொடர்ந்து அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்ட அந்த 200க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி தொண்டர்கள் திடீரென தாராபுரம் சாலையில அதாவது தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. 2 இந்து முன்னணி தொண்டர்கள் அந்த மாநில தலைவர் கைதை கண்டித்து அதாவது தீக்குளிப்பு முயற்சியிலும் ஈடுபட்டாங்க. இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. இதனிடையே இந்த இந்து முன்னணி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் தற்போது கைது பண்ணியிருக்காங்க. அதாவது இதுல குறிப்பா அந்த சிறுபுலப்பட்டியை சேர்ந்த அந்த ராமு என்பவர் தீக்குளிக்க முயன்போது அதை போலீசார் அவரை மீட்டு அவர் மேல தண்ணி ஊற்றி அவங்களை காப்பாற்றிருக்காங்க. இதனால தாராபுரம் சாலையில் சிறிது பரபரப்பு காணப்பட்டது. சூர்யா, திருப்பூரில் இந்து முன்னணியர் போராட்டம் மற்றும் காவல்துறையுடைய நடவடிக்கை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி விஜயன்.